Hi friends, welcome to Dana's Vlog channel. இன்னைக்கு நேத்து பார்த்த அதே பார்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட்டா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிளவுஸ்ல பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு இப்ப எடுக்க போறது என்ன பார்ட் அப்படின்னா கை தான் நம்ம எடுக்க போறோம். இந்த வீடியோவை நம்ம கை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வரிசையா நீங்க ஒரு பிளவுஸை எப்படி கரெக்டா ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கட்டிங் மட்டும்தான் ஒரு 3 பார்ட் 4 பார்ட்டா நான் பிரிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு ஈஸியா ஒரு பிளவுஸை எப்படி கட் பண்றதுன்னு உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு, பேக் பார்ட் எடுத்தாச்சு. இப்ப கை எப்படி எடுக்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? எப்பயுமே பேக் பார்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் உடனே என்னதான் எடுக்கணும்னா கை தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும். சரிங்களா? இப்ப கை எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் எடுத்த அந்த சைடுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல நான் எடுத்து போட்டிருக்கேன். துணியை மாத்தி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே 4ஆ ஹோல்ட் பண்ணுங்க. 2ஆ இருக்கிறத அப்படியே மடிச்சு ஓப்பன் சைடு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஓப்பன் சைடை அந்த சைடு போட்டுட்டு க்ளோஸ்ல இருக்க சைடு அப்படியே எடுத்து மேல 4ஆ மடிங்க. 4ஆ மடிச்சிங்க அப்படின்னா கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஆள் வெயிட் ஆனவங்க அந்த மாதிரி உள்ளதுன்னா அதை வேற மெத்தட்ல கை மடிக்கணும். இது இப்ப நான் நார்மலா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்க தான், ஷார்ட்டா இருக்கிறவங்க தான் நான் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதே மாதிரி 4ஆ ஹோல்ட் பண்ணா ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒட்டு இந்த மாதிரி எல்லாம் வராது. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது பிசுறு கண்டி எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கையை கீழே பட்டி மடிச்சு ஃபோல்ட் பண்றதுக்கு ஒரு 1.25 இன்ச் கிட்ட அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 2 லைன் டிராப் பண்ணியாச்சு. கை ரொம்ப 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 ஈஸியா எடுத்துடலாம். சுருக்க வராமலையும் இருக்கும். அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கையேந்தோ இந்த மாதிரி போட்டுதான் நிறைய பேர் எடுப்பாங்க. நல்லா பாருங்க, நான் கீழே உள்ள லைன்ல போடல, மேல உள்ள லைன்ல போட்டிருக்கேன். கீழே உள்ள லைன் எதுக்குன்னா நம்ம துணியை உள்ள மடிச்சு அடிக்கிறது. மேல உள்ள லைன்ல குறிச்சிருக்கேன். பிளவுஸ் ஈஸியா அந்த கையோட உயரம் மட்டும் ஈஸியா அதுல ஹேண்டில் பண்ணி குறிச்சிடலாம். குறிச்சிட்டு மேல அது தள்ளி இன்னொரு 1/4 இன்ச் விட்டுருக்குது. எதுக்குன்னா தையலுக்கு. முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். கையோட அளவே அவ்வளவுதான். ஈஸியா சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி கை எவ்வளோ கையோட ஃபிட்னஸ் அந்த இடத்துல எவ்வளவு வரும்னு சொல்லி அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கையோட ஆம்கோலோட கரெக்டா அந்த 2 ஜாயினிங் இடத்தையும் நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதை பிளவுஸை வச்சு போடுறதுனாலும் அதே மாதிரி வச்சு அந்த லைனை நீங்க டிராப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க ஃபுல்லா கோடு போட்டு முடிச்சுட்டு மேல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் இப்போ காட்டுறேன். ஒரு நிமிஷம். இது ஃபுல்லா நம்ம லைன் கோட் போட்டுச்சு. முதல்ல இருக்கிறது ஒரிஜினல் லைன், அதுக்கு மேல இருக்கிறது ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம விட்டுருக்கிறது. எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்க. 8 இன்ச் வருது. ஓகேங்களா? அவங்களோட கை அளவு 8 இன்ச் வருது. குறிச்சாச்சு. அதே 8 இன்ச் அந்த சைடும் வச்சுக்கோங்க. குறிச்சிட்டு ஸ்கேல்ல கரெக்டான லைன் போட்டு ரெண்டையும் சேமா, இது அவங்களோட அளவு, அதுக்கப்புறம் தையலுக்கு 1/4 இன்ச் விட்டு அது இன்னொரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? முடிஞ்சிச்சு. 2 இது கோட் போட்டுச்சு. ஈஸியான மெத்தடு தான். மேல இருந்து இந்த முடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கோடு போட்ட மேல தையல் கோடு போட்டோம்னா அதுல இருந்தே எடுத்துக்கோங்க. 3 இன்ச் எல்லா பிளவுஸுமே கரெக்டா வரும். இவங்களுக்கு குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேண்டாம். 3 இன்ச் நீங்க இந்த சைட்ல இருந்து அந்த சைடு 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். 3 இன்ச் நீங்க மைனஸ் பண்ணிட்டு இதான் வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். பாருங்க, அவங்களும் அதே மாதிரி தான் வரும். எந்த பிளவுஸா இருந்தாலும் 3 இன்ச் நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்ப இந்த ஜாயினிங் மட்டும் எப்படின்னா நிறைய பேருக்கு வராது. இங்க 1 இன்ச் வைங்க, அங்க 1 இன்ச் வைங்க, நிறைய பேர் குழப்புவாங்க. நீங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கேலோட கரெக்டான எட்ஜஸ் நான் வைக்கிற மாதிரி வச்சு கரெக்டா டிராப் பண்ணுங்க. ஆம்கோல்ல சுருக்கம் எதுவுமே வராம ஃபிட்டாவும் உங்களுக்கு பிளவுஸ் அமையும். கரெக்டா நான் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. அந்த லைன் அந்த முகப்பு அந்த நம்ம போட்டிருக்க பாயிண்ட்டுக்கு நேரா வரணும். ஸ்கேல் வச்சு அப்படியே ஒரு லைன் கொடுத்து அதோட ஜாயின் பண்ணிடணும். சிம்பிள்.
அவ்வளவுதான். கை இவ்வளோ ஈஸியா வரைய முடியுமா? அதை விட்டுட்டு நிறைய பேர் சென்டர் பாயிண்ட் எடுங்க, அதெல்லாம் எடுங்க, இது எடுங்க சொல்லுவாங்க. இது வேற ஒண்ணுமே இல்லை. இது சிம்பிள் அண்ட் ஈஸியா அந்த ஸ்கேலை வச்சு நீங்க டிரா பண்ணீங்கனாலே போதும். அதுக்குதான் பிகினர்ஸ் அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அவ்வளவுதான். அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டிங்க நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கை வந்து பக்காவா கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான பிளவுஸ் கட்டிங் வீடியோஸ் ஈஸியா, அதே மாதிரி இப்ப கட்டிங் போட்டிருக்க மாதிரியே ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க டக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அக்காத் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சென்டர் பாயிண்ட் பிடிக்கிறதுக்காக. கை எவ்வளவு சிம்பிளா முடிச்சாச்சு.